ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா நாட்டு பீக்கன்காய்ங்க. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. விதை வேணுன்றவங்க ஃப்ரீயாகவே அனுப்பி வைக்கிறோம். தோட்டத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு அறுவடை முடிஞ்சிருச்சு. நல்லா கொடியெல்லாம் வந்து காஞ்சிருச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து அதுலேயே அதே பந்தலில் செடிகளை நட்டு அப்படியே மேலே பந்தல் ஏற்றியாச்சு. பாருங்கள், அவ்வளோதான். இதுலேயே மேலே ஏறிடும், அப்படியே ரன்னிங் ஆகிடும். அவ்வளோதான். ஒன்ஸ் இதை பந்தல் போட்டுட்டிங்கன்னா கரெக்டாக தேவையில்ல. பீக்கங்காய் முடிஞ்சதையும் புடலங்காய் போட்டுடலாம். புடலங்காய் முடிஞ்சதையும் பீக்கங்காய் போட்டுடலாம். இது வந்து இப்போ புடலங்காய் தான் போட்டிருக்கு. இதுதான் புடலங்காய். இதுக்கு முன்னாடி இந்த வந்து பீக்கங்காய். அறுவடையெல்லாம் முடிஞ்சிருச்சு. ஓகேங்களா? அப்படியே இதுலேயே வந்து பக்கத்துலேயே வந்து சுரக்காய் அது மாதிரி போட்டிருக்கு. ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா நோ ஹைப்ரிட், ஒன்லி ஃபார் நாட்டுக்காய், நாட்டு வெஜிடபிள்ஸ், பாரம்பரிய காய்கறிகள். இதெல்லாம் பாருங்கள், காய் விதை எவ்வளோ இருக்குது. இதெல்லாம் சுரக்காய். பார்த்தீங்களா? இதான் சுரக்காய் பிஞ்சு வச்சுருக்கு. அது பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 1 வீக்கில் பெருசாகிடும். சுரக்காய் விதை மாதிரி நிறையா இருக்குது. கொடியிலே இருக்குது. இன்னும் சுரக்காய் விதை வேணும்னாலும் கொரியர் போட்டுறா, எடுத்துக்காங்க. ஓகே, இதை பாருங்கள், ஒரு புடலங்காய் வச்சுருக்கு பாருங்கள். இது இப்போ தான் செடி நட்டுறது. கல் கட்டி விட்ருக்கா. கல் எதுக்கு கட்டுறாங்க தெரியுமா? புடலங்காயெல்லாம் இதுதான் நாட்டு புடலங்காய். இந்த மாதிரி புடலங்காய் வந்து சாப்பிட்டா ரொம்ப சத்து, நார்ச்சத்து நிறையா இருக்குது. நார்ச்சத்து நம்ம ஃபைபர் வந்து உடம்புல இல்லைன்னு வச்சுக்க நிறைய ப்ராப்ளம் வரும். இது வந்து நாட்டு புடலங்காய். நம்ம ஒசூர்லாம் பார்த்திங்கன்னா ஷார்ட்டாக இருக்கும், குட்டி குட்டியாக இவ்வளோ தான் வைக்கும் காய். இது வந்து நாட்டுக்காய். இங்கே ஒன்று இருக்குது பாருங்கள், இதெல்லாம் ஹைப்ரிட். எப்படி இதில் ஹைப்ரிட் மிக்ஸ் ஆகுதுன்னே ஒன்றும் புரியல. எப்படி ஆகுதுன்னா, அந்த தேன் பூச்சிகளை வந்து மகரந்த சேர்க்கை பண்ணும்போது, இப்போ இந்த மாதிரி காய்கறி வந்து நாட்டுக்காயும் ஒரு இடத்துல போட்டிருப்பாங்க, இன்னொரு இடத்துல ஹைப்ரிட் போட்டிருப்பாங்க. அங்கே இருக்கிற தேனீக்கள் வந்து இந்த பூவில் வந்து உட்காந்து தேனை குடிக்கும். அங்கேருந்து எட்டு வந்து மகரந்த கொண்டாந்து இதில் வச்சுருங்க. ஸோ அது மாதிரி வைக்கும்போது மகரந்த சேர்க்கை நடைபெறும் போது அங்கே இருக்கிற ஹைப்ரிட் இங்கே வந்துடும், இங்கே இருக்கிற நாட்டு அங்கே போயிடும். தேன் பூச்சிகள் வந்து அது மாதிரி பண்ணோம், மகரந்த சேர்க்கை. ஸோ அதனால தான் இது வந்து சேஞ்சஸ் ஆகும். மற்றபடி சேஞ்சஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா நாங்கள் வாங்கிட்டு வரும்போதே நாட்டு விதை தான் வாங்கிட்டு வரோங்க. நம்மக்கிட்ட இருக்குது இந்த விதை, வாங்கிட்டு வரதுலாம் கிடையாது. இதிலே வந்து ஒரு பழம் நல்லா ரெட்டாக பழுத்துரும். ஸோ அப்படியே கோவப்பழம் மாதிரி பெருசாக பழுத்துரும். நல்லா அந்த கை சைஸுக்கு வந்து ஒரு 20-30 காய் விட்டுருவோங்க. நல்லா முத்த விட்டு பழுக்க வச்சு அதுலேருந்து விதை எடுத்துக்குவோங்க. அதே விதை தான் திரும்பவும் போடுவோங்க. பட் ஆனால் அது எப்படின்னா ஹைப்ரிடாக வந்துடும். அது இதில் வர்றதில்ல. இந்த தேன் பூச்சிகள் வந்து மகரந்த சேர்க்கை நடைபெறுது இல்லைங்களா? ஸோ அது மூலிமா மாறிடும். இது போன டைம் போட்ட பந்தல் 6 மந்த்து முன்னாடி. இந்த டைமு மழை வெயில் ரொம்ப வந்துச்சுன்னா அதை பிச்சிடும். அதனால் புதுசாக திரும்பவும் போடலாம். நல்லா ஸ்ட்ராங்காக தான் இருக்குது இப்போதைக்கு. ஏன்னா இந்த புடலங்காய் வந்து வெயிட் அதிகம். இப்போ பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்குது. இன்னொரு 1 மந்த்தில் பாருங்கள்
அப்படியே சும்மா மேலே ஃபுல்லாக போர்வை போட்டு போத்தின மாதிரி அவ்வளோ பசுமையாக ஃபுல்லாக அந்த காடே மறைச்சிடும் டோட்டலாக. இப்போ வந்து நிலா வெளிச்சங்க இது, சூரிய வெளிச்சம். இன்னொரு 1 மந்த்தில் பாருங்கள், 1 மந்த்து கூட தேவையில்ல, ஒரு 3 வீக்லேயே டோட்டலாக சேஞ்சஸ் ஆகிடும். ஸோ அந்தளவுக்கு அடர்த்தியாக வந்துடும். ஒரு பந்தல் இது மாதிரி இரும்பில் பைப் போட்டு அடிச்சிட்டிங்கன்னா நீங்கள் அதை கழட்ட தேவையில்ல, மாற்றி மாற்றி போட்டுக்கலாம். ஓகேங்களா? இதுதான் காய்கறி தோட்டம். அடுத்து தக்காளி தோட்டத்தை பார்க்கலாமா? இதில் வந்து சீத்தாப்பழம் வச்சுருக்கு. சீத்தாப்பழம் இது இன்னும் எப்படியும் ஒரு 1 வீக்னால் போகணும். அப்போ தான் மொத்தம் ஒரு மரத்தை ஃபுல்லாக வெட்டி வெட்டி போட்டுடுறாரு. ஏன்னா இது எவ்வளோ பெரிய மரமாக இருக்கும்.